வெற்றி, இதுக்கு மேல உனக்கு என்னையா உத்தரவு வேணும்? மழை பெய்யறதே அவன் சம்மதத்துக்கான அறிகுறி தான் மாப்பிள்ள. உன் அண்ணனை கும்பிட்டுட்டு நல்ல ஒரு முடிவா எடியா. செல்வி, தண்ணி கொண்டு வாத்தா. அப்பா ஆஸ்பத்திரிக்கு வேணா போயிட்டு வருவோமா? வேணாம்யா, துளசி சாறு சாப்பிட்டேன், சரியாயிரும். ஐயா தண்ணி. செல்வி எங்கம்மா? செல்வியா அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அம்மாக்கு மறுபடியும் இன்னைக்கு குளுக்கோஸ் ஏத்தணுமா? இந்தாத்தா. டாக்டர் சார் வணக்கம். அண்ணே வாங்கண்ணே. உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் ஐயா. உட்காருங்க. வணக்கம். வாங்க. என்ன டாக்டர் சார், உன் மகன் ஏதாவது சொன்னானா? இன்னும் இல்லைண்ணே, அவன் பதிலுக்காகத்தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். சம்மதம் இல்லைன்னு மாத்திக்கிட்டு சொல்லிட போறாயா, பெரிய அசிங்கமா போயிடும். ஆமாயா, மாறனாவது பரவாயில்ல. நீ சொன்ன சொல்ல கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஆனா வெற்றி அப்படி இல்லை, கொஞ்சம் வினயமானவன். என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு சொல்றவன். சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டானாக்கும் மறுபடியும் ராஜ்துறையை நம்ம மாற்றவே முடியாது. சொல்லிவிட்டேன். காலையில் ராஜதுரை தோட்டத்தில் பார்த்தேன். அவர் என்ன ஏதுன்னு லேசாக விசாரிச்சாரு. சின்ன பையன் தானே, பொறுமையாக பதில் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு வந்தேன். வெற்றி கையில தான் டாக்டர் சார் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா அவன் சம்மதிக்கவே மாட்டான். ஏய் பவனு, நான் சும்மா சொல்லலப்பா, நேத்து வெற்றி பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதான் உங்ககிட்ட சொல்றேன். இவங்க இஷ்டத்துக்கு என்ன கேட்காம எப்படி முடிவெடுக்கலான்னு கேட்டு திட்டிட்டு இருந்தான். எல்லாரும் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவன் கேட்கவே இல்லையே. எங்க அண்ணன மாதிரி செத்தாலும் சாவேன்னு தவிர கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். எதுக்கும் ராசத்தோட மாமாவை பார்த்து வெற்றிக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுங்க. எதுக்கு சமாதானப்படுத்திக்கிட்டு? அவர் வேற எங்கேயாவது அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டுமே. அந்த பிள்ளை இப்படி சொல்லுதே. ராசதுரைட்ட போய் நாங்க எப்படி முடியாதுன்னு சொல்றது? போயா, போய் நீயே பேசு. போ வெற்றி. என்ன சாமி? கல்யாண சம்பந்தமா வெற்றி ஒரு முடிவு எடுத்திருக்கான். அதை சொல்றதுக்காக தான் வந்திருக்கான். சொல்லு சாமி, உன் முடிவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லியா? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு வெற்றி. நாளைக்கு மாத்தி பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா வெற்றியே, மனசார என்ன தோணுதோ அதை சொல்லு. வற்புறுத்துறாங்கன்னு எதுவும் சொல்லாத. அட சொல்லு வெற்றி, எதுக்கு இம்பிட்டு யோசிக்கிற?
பெரியவங்களா பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். எங்க அப்பா பார்த்து யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது நான் சொந்தமா எடுத்த முடிவு. யாரும் என்னை வற்புறுத்தல. நாளைக்கு மாத்தி பேச மாட்டேன். வெற்றி, ஒரு நாள் கூட உங்ககிட்ட நான் பாசமா பேசினதில்லை. ஆனா நீ உன் அப்பா வார்த்தையை காப்பாத்த. பேராண்டி இங்க வாயா. போயா ஆலமரம் யானி, என் குடும்பத்தை காக்க வந்த ஆலமரம். நீ எடுத்த முடிவுக்காக காலில் விழுந்தாலும் தகும் சாமி. கல்யாணத்துக்கு சம்மதமா சொல்ற, அம்மா வரட்டும் வச்சுக்கிறேன். இப்படி ஓயாம எழுதிட்டு இருந்தா உனக்கு ஏதாவது ஆயிட போகுது புள்ள. கொஞ்சமாவது அழுகைய நிறுத்திட்டு ஒரு வாய் சாப்பிடுமா. மலரு. ஆத்தா மலரு, நாம கும்பிடுற சாமி சாதாரண சாமி இல்லம்மா, எல்லாத்துக்கும் பதில் சொல்ற சாமிமா. கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கு அவ பதில் சொல்லுவாம்மா. நீ அழாத தாயே. எதுக்கு இப்படி அழுதுக்கு இருக்கவ? அப்ப அப்பா அம்மா உனக்கு நம்பிக்கை அம்படுத்தானா? அழது உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லித்தானா இப்படிலாம் செய்யறேன். புரிஞ்சுக்கத்தா. வாங்கண்ணே. வாங்கம்மா. வணக்கம் ராசு. உட்காரு. வணக்கம் முறை. உட்காரு. இந்திரா, எல்லாத்துக்கும் காப்பி விட்டு எடுத்துருவாம்மா. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா ராசு. சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். நாங்கள் இப்போ நாட்டரசு வீட்டிலேருந்து தான் வர்றோம். மலைச்சாமியும் நாட்டரசனும் ஓ மக தான் அவங்க வீட்டு மருமகன்னு வாக்கு கொடுத்தாங்கல்ல. அந்த நேரத்தில் வெற்றி வீட்டில் இல்லை. அதுக்கு பிறகு அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. வெற்றி என்னென்ன சொன்னேன்? அவங்க அவங்கிட்ட கேட்டதுக்கு அவன் உடனே எந்த பதிலும் சொல்லல. அவனும் நல்லா யோசிச்சு நல்ல பதிலா தான் சொல்லியிருக்கான். என்னென்ன சொன்னேன்? பெரியவங்க பார்த்து என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். வெற்றி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாரா? மலரு, மலரு மலரு.
மாப்பிள்ளையே சம்மதம் சொல்லிட்டான். இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்த வேணாம். நீ உன் பொண்ணுகிட்ட பேசி சட்டுப்புட்டுன்னு ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிண்ணே. ஆமா, உன் பொண்ணு என்ன சொல்றா? சம்மதம் சொல்லிட்டாளா இல்லையா? காதலிச்சவனை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் இல்லையா? அதான் அவ அந்த வேதனையில இருக்கா. அவ மனக்கவலையும் புரியதான் செய்யுது. அதுக்காக காலம் முழுக்க அவளை அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அவளை ஒன்றும் தப்பான இடத்துல கொடுக்கலையே. அவ போக ஆசைப்பட்ட வீட்டுக்கு தானே அனுப்புறோம். அந்த வெற்றியும் நல்ல பையன்தான். அண்ணன் மாதிரியே அம்புட்டு பேருக்கிட்டையும் பாசமா இருக்கிறவன் தான். என்ன இவன் பாசம் கொஞ்சம் கோபம் கலந்த முரட்டு பாசம். மற்றபடி தங்கமான பையன். உன் பொண்ணை நல்லபடியா பார்த்துப்பாயா? தெரியும்ண்ணே. சரி ராஜ்தோரா, உன் பொண்ணுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்து சொல்லி புரிய வச்சு அடுத்து ஆக வேண்டிய சோழியை பாரு. இன்னும் தள்ளி போட்டீங்கன்னா ஊர்க்காரவங்க பேச்சுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆயிடும். சரிண்ணே. ஒரு நல்லது நடந்தா எல்லா மன கஷ்டமும் மறந்து போயிரும்பா. அதனால அவளை சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்த பாரு. அப்புறம் என்ன, நாங்க கிளம்புறோம். சரிங்க, வாங்க. வரேன்யா. வரேந்தோரா. காதலி மலருக்கு கடைசியா ஒரு gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு கடைசி அது இதெல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, இன்னைக்கு தான் நம்ம காதலர்கள், நாளைக்கு நம்ம கணவன் மனைவி. இன்றே இப்படம் கடைசி. அதை தான் அப்படி சொன்னேன். தங்கச்சியோட வாழ்க்கைக்காக ஓ நல்லதுக்காகவும்
நீ இந்த கல்யாணத்தை பண்ணித்தான் ஆகணும். இதுதான் என்னுடைய இறுதியான முடிவு. வாங்கண்ணே. நாங்கள் இப்போ நாட்டரசன் வீட்டிலேருந்து தான் வரோம். வெற்றி என்னென்ன சொன்னேன்? பெரியவங்க பார்த்து என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். மாறா, என்னை ஏமாத்திட்டு என்னை விட்டு போயிட்டல்ல, ஆனா நான் உன்னை விட மாட்டேன். நீ எங்க இருக்கியோ அங்கேயே நானும் வரப்போறேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. மாறா, நான் உன்கிட்டயே வந்துடுறேன் மாறா. அப்பா, நீங்க யாருமே முக்கியம் இல்லை. உங்க எல்லாத்தையும் விட்டு போறேன்னு சொல்லி முடிவெடுத்தானே இங்க வந்து நிக்கிற. சரிம்மா, நானும் உன் முடிவு கட்டுப்படுறேன். நீயும் குதி, நானும் குதிச்சு சாகுறேன். அப்பனும் மகளும் சேர்ந்து குதிச்சு செத்ததாக இருக்கட்டும். என்ன நீயே உன் மனசை இருக்கணுக்காக சாக போற, நான் என் மகளுக்காக சாக போறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா எனக்கு நீ ரொம்ப முக்கியமா. நீயே செத்ததுக்கு அப்புறம் நான் வாழ்ந்து என்னம்மா செய்ய போறேன்? என் மூத்த மகனி நீ பிறந்ததும் உன்னை குளிப்பாட்டி நேராக ஏண்ட வந்து தான் கொடுத்தாங்க. எல்லாரும் பொம்பளை பிள்ளையா போச்சு சொல்லி இலக்காரமாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் நான் கும்புற ஏலக்காத்தாமனை எனக்கு மகளா பிறந்ததுக்கு சொல்லி சந்தோஷப்பட்டேம்மா. நீ பெரிய பிள்ளை ஆகுற வரைக்கும் தினம் ஓடி வந்து இந்த நெஞ்சு முடிய கையில் பிடிச்சிதான் தூங்குவேன். நான் பெரிய அந்த டிஎம்எஸோ பிபி சீனிவாசன கிடையாதுமா. ஆனா நான் பாட்டு பாடினத்தான் நீ தூங்கவே செய்வ. அப்படிலாம் பாராட்டி சீராட்டி உன்னை வளர்த்த கொப்பு இன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு நல்லது செய்வான்ற நம்பிக்கை உனக்கு எல்லாம் போச்சலம்மா. அதனால தானே இப்படி வந்து நிக்கிற. சாகலாம்மா, சந்தோஷமா சாகலாம். என்ன நான் சத்தா என் பொண்டாட்டியும் என் 2 மகளும் அம்மாவும் ஆனா அதே பக்கத்து போய் நிற்பாங்க. தாட்டியம் இருந்தா இருக்கிற சொத்தை வச்சு பொழைப்பாங்க, இல்லாட்டி நடுத்தருக்கு வருவாங்க. வரட்டும், யாரு சந்தோஷமா இருந்தா என்ன, நடுத்தருக்கு வந்தா நமக்கு என்ன? நமக்கு எதுக்குமா அடுத்தவங்களை பத்தின கவலை? நமக்கு நம்ம பிடிவாதமும் நம்ம மனசுல இருக்க விருப்பம் தானே முக்கியம். அது கிடைக்கலன்னா நம்ம தாராளமா செத்து கூட போயிடலாம். குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை பத்தி யோசிச்சு கூட வேணாம்மா. நான் சொல்றது சரிதானம்மா?
சாகலாம்மா, சந்தோஷமா சாகலாம். ஏத்தா முதல்ல நீ குதிக்கிறியா இல்ல உன்னை பெத்து வளர்த்த பாசத்துக்கு முதல்ல நான் குதிக்கவா? அப்பா சரித்தா, நானே முதல்ல குதிக்கிறேன். அப்பா அப்பா, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா.